தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கலசப்பாடி காட்டாற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றை கடக்க முடியாமல் 7 கிராம மக்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், தற்போது இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த சித்தேரி மலைப்பகுதியான கலசப்பாடி அரசநத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இன்று மாலை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் திடீரென கலசப்பாடி காட்டாற்றில் வெள்ளம் உருவெடுத்து மலைகளின் இடுக்கில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து விடுவதால் வாச்சாத்தி பகுதியின் அடிவாரத்திலிருந்து மலைப்பகுதி வழியாக செல்லக்கூடிய அரசநத்தம், கலசப்பாடி, அக்கரைக்காடு உள்ளிட்ட பகுதியில் சேர்ந்த மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்க கயிறு கட்டி ஆற்றை கடக்கும் வகையில் கிராம மக்கள் உதவியோடு மீட்கும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திடீரென உருவான இந்த காற்றாண்டு வெள்ளத்தால் மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த மலைப்பகுதிக்கு தார் சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும், அதேபோல் இந்த ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் மழைக்காலங்களில் இங்குள்ள மக்கள் இதுபோன்று சிரமங்களுக்கு உள்ளாகி வருவது வழக்கமாக உள்ளது. எனவே இந்த 7 கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் தார் சாலை அமைக்க வேண்டும், அதே போல் ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி மோகன்ராஜ், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.